Hi dear students. நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஏற்கனவே வரைஞ்ச கிராஃப் வந்து நீங்க உங்க நோட்ல வரைஞ்சிட்டு அத போட்டோ எடுத்து என்னுடைய பர்சனல் நம்பருக்கு அனுப்பி விடுங்க. அந்த கிராஃப் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்றேன். ஓகே. So a bus is traveling at a uniform speed of 50 km per hour. நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். பட் சம்முக்காக நம்ம இதை நம்பலாம். ஒரு வண்டி வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் 50 கிலோமீட்டர் per hour அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம அல்ஜிப்ரால சம் போடும்போதே பார்த்துருக்கோம். நம்ம 50 கிலோமீட்டர் per hour அப்படின்னா என்னன்னா ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் போயிடும். ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் போகும். அவ்வளோ வேகம் போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா 2 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர்ஸ் போகும். 3 மணி நேரத்தில் 150 கிலோமீட்டர்ஸ் போகும். 4 மணி நேரத்தில் 200 கிலோமீட்டர்ஸ் போயிடும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன். அந்த ஸ்பீடை பற்றி இதான் 150 கிலோமீட்டர் per hour ஸ்பீடுனா அதான். அந்த வேகத்திலே ஒரு மணி நேரம் ஓட்டிக்கிட்டே போனாங்கன்னா ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர்ஸை ரீச் பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம். ட்ரா தி டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஓகேவா? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபை வரைய சொல்கிறாங்க. கவனி, இதில் எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எது டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா டைம் தான் எப்பவுமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டைம் தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன்னா டைம் வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அந்த டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். டைம் மாற மாற தான் அதுக்கேற்ற மாதிரி அந்த பஸ்ஸோடைய டிஸ்டன்ஸ் வந்து மாறுது. ஒரு மணி நேரத்தில் அந்த பஸ்ஸோடைய டிஸ்டன்ஸ் வேற, 2 மணி நேரத்தில் அந்த பஸ்ஸோடைய டிஸ்டன்ஸ் வேற. ஸோ இந்த இடத்துல டைமை தான் நம்ம யூஸ்வலாக எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸில் எடுப்போம், டிஸ்டன்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் எடுப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதால அது எக்ஸ் ஆக்சிஸில் போட வேண்டாம். ஓகேவா? எது இண்டிபெண்டன்ட் வேரியபிளோ அதை எக்ஸ் ஆக்சிஸாக வைங்க. டைம் இஸ் தி இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டைம் ஆக ஆக டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. டைம் தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். நான் சொல்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதை கண்டுபிடிக்கலாம் அப்புறமா இருக்கட்டும். ஸோ நான் இப்போ இங்க ஒரு நிகழ்ச்சி சொல்றாங்க. ஒரு பஸ் வந்து 50 கிலோமீட்டர், வெயிட் எ மினிட், ஒரு பஸ்ஸுடைய ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் per hourனு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு என்ன விஷயம் தோணுது அப்படின்னு நான் செய்கிறேன். ப்ளீஸ் லிசன். ஓகே. I will put a tabular column. ஓகேவா? இப்படி ஒரு டேபுலர் காலம் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அது ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அது எப்படி அணுகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டைம் அப்படின்னு போட்டுடலாம். டைம் இதை தான் நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இந்த டைமை வந்து நம்ம எதால அளக்கிறோம் அப்படின்னா ஹவர், ஹெச்ஆர், ஒரு மணி நேரம், இல்லை மினிட்ஸாலையும் மெஷர் பண்ணலாம். அவங்க கொஷினில் நம்மளுக்கு கொடுத்ததால நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா ஹவர்ஸ் அப்படின்னே வச்சுக்கலாம். புக்கில் வந்து மினிட்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஹவர்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம்னா இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸை வந்து கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுறாங்க. ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்தில், ஓகே, ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர்ஸ் வண்டி போயிடும். 50 கிலோமீட்டர்ஸ் போயிடும். கேன் யூ கெட் மீ? அதுக்கப்புறம் 2 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர்ஸ் போயிடும். ஆமாம் தானே? 2 hours அதே ஸ்பீட்லேயே போயிடுச்சுன்னா ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் போகுதுன்னா 2 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் போயிடும். அதுக்கப்புறம் 3 மணி நேரத்தில் 150 கிலோமீட்டர்ஸ் போயிடும். 4 மணி நேரத்தில் 200 கிலோமீட்டர்ஸ் போயிடும். ஸோ இந்த 4 பாயிண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே போட தேவையில்லை. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இது வந்து நம்ம கண்ணுக்கு எதிர்க்க நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எல்லாருக்கும் இப்படி தோணாது. பட் ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டாக நம்ம என்ன செய்யலாம் பாருங்களேன். when x increases கான்ஸ்டன்ட்டாக ஒய்யோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ என்ன செஞ்சோம்னா இதுலேருந்து சொல்யூஷன். ஓகே. இதுலேருந்து சொல்யூஷன் when x increases y also increases. Okay. When x increases y also increases. Therefore the
given data is direct variation. ஓகே, இந்த வேர்டை கண்டிப்பாக நாங்கள் பார்க்கணும், ஏன்னா கீழே வந்து இதுக்கு மார்க் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் தட் டைரக்ட் வேரியேஷன். எந்த ஒரு இன்சிடென்ட் வந்து டைரக்ட் வேரியேஷனை ஃபாலோ பண்ணுதோ அதனுடைய ஈக்குவேஷன் வந்து த required equation is y equal to kx. y equal to kx. இதை ஹைலைட் பண்ணி இதுக்கு ஈக்குவேஷன் ஸ்டார் அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். hope you'll understand this. அதுக்கப்புறம் how will you find the value of k? I can find out the value of k by k equal to y divided by x. இது மறந்தாலும் கவலைப்பட தேவையில்லை, இந்த y x தூக்கிட்டு வந்து டினாமினேட்டர்ல போட்டுறீங்க. And the value of y, you listen the tabular column which is generated by us. நாமளே தான் இதை கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். y ஓட வேல்யூ 50, கீழே வந்து x ஓட வேல்யூ 100 divided by 2, 150 divided by 3, 200 divided by 4. And if you cancel all this, இதை cancel பண்ணீங்கன்னா 50, இதை cancel பண்ணாலும் 5 3s are 15, 0. இது 50. So k is equal to 50. K is equal to 50. So let us substitute this value of k in the star equation. Therefore the star equation implies y equal to 50k. Sorry, 50x. இதனுடைய படத்தை தான் நம்ம வரைய போறோம். இந்த ஈக்குவேஷனுடைய டயக்ராமை தான் நம்ம கிராஃப்ல வரைய போறோம். ஓகே ஓகே, நம்ம இப்போ என்ன செஞ்சிடலாம்னா கிராஃபை வரைஞ்சிக்கிட்டு பக்கத்தில் நம்ம வந்து பேரலாக ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல கிராஃபை வரையலாம். 1 மணி நேரம். ஓகே, லிசன் தி கிராஃப். வெயிட். Okay, let this be a y-axis and x-axis வரையலாம். இப்போ okay, let this be a x-axis and this be the y-axis. Okay, so இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இது வந்து time, you write like this, this is time, okay, and this is distance. Okay, this is distance. This distance is measured by the unit kilometer. Okay, this time is measured by the unit hour. Okay, hour. Okay, this is a 0 hour, this is 1 hour, this is 2 hour, this is 3 hour, and this is 4 hour. Okay, this is 4 hour. ஓகேவா? ஸோ இப்போ இதில் கிலோமீட்டர் மெஷர் பண்ணலாம். கிலோமீட்டர் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னாக்கா, so this is 20 kilometer, this is 40 kilometer, 20 increase பண்ணலாம். So this is 60 kilometer. உங்களுடைய விருப்பம் தான். This is 80 kilometer, this is 100, this is 120, this is 140, this is 160, and this is 180, this is 200, this is 220. Okay, 20 40 20 increase பண்ணிட்டே போயிருக்கேன். ஓகே, 20 increase பண்ணிட்டே போயிருக்கேன். ஓகேவா? ஸோ இது உங்களுடைய கிராஃப் ஷீட்டில் நீங்கள் வேணும்னா என்ன செஞ்சுறீங்க, 10 கூட இன்க்ரீஸ் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் மோர் ஸ்பேசஸ் அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் இன்க்ரீஸ் பை 10. ஸோ இது ஒன்று வந்து இது 1 சென்டிமீட்டர், இந்த 1 சென்டிமீட்டர் வந்து 20 கிலோமீட்டருக்கு சமம். இந்த 1 சென்டிமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு சமம். இந்த ஒரு கோடும் வந்து 1 ஹவருக்கு ஈக்குவல். ஒரு கோடும் வந்து 1 ஹவருக்கு ஈக்குவல்.
ஓகேவா? இது உங்களுக்கு புரியும். ஒரு கோடும் 1 ஹவருக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ இது ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. எஸ், ஓகே. ஸோ இது வந்து 1 ஹவர் அப்படி, இல்லைன்னா நீங்கள் இது 0.5 அப்படின்னு கூட நம்ம போடலாம். ஸோ இதே மாதிரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம இந்த பாயிண்ட் கூட எழுதிக்கலாம். லெட் as plot the points 1, 50, 2, 100, 3, 150 and 4, 200 in this graph. Okay, so அதை நம்ம அங்கிருந்து காப்பி பண்ணி எழுதிக்கலாம். It was taken from the table column. ஓகேவா? 1, 50 நம்பர் ஞாபகம் இருக்குல்ல, தேவையில்ல. 1, 50 1, 50 அது எங்க இருக்கும்? 1, so this is 1, right? This is 1. 50 எங்க பாருக்கும்? 40க்கும் 60க்கும் கரெக்டா நடுவுல இருக்கும். உங்க கிராஃப்ல அது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவா தெரியும். அண்ட் அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட். வெயிட் a minute. இப்போ புரியும், ஓகேவா? உங்க கிராஃப்ல வந்து அது ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ இந்த இடம் தான் வந்து 50, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் 1, 50, ஓகே. அண்ட் ஐ வில் ட்ரா தட். இந்த இடம் தான் திஸ் இஸ் 1, 50, ரைட்? Okay, so this is 1, 50, 1, 50 and 2, 100. So listen carefully, this is 2 and this is 100, 2, 100. So I will plot a point there and I will put a circle, and this is 2, 100, 2, 100 and 3, 150, 3, 150. 150 lies here. Okay, இந்த இடத்துல தான் 150, இந்த இடத்துல 150 இருக்கும். 3, 150 and this is 3, 150. Okay, this is 3, 150 and another point is 4, 200. Am I right? This is 4 and 4, 200 and it lies here, right? This is 4, 200, 4, 200. Now you can draw this line. Okay, so it forms a straight line. I will draw that line. Please listen. Okay, so this is the line y equal to 50x, y equal to 50x, and this graph says the information about the incident what happened in the bus. அந்த பஸ் வந்து ஒரு மணி நேரத்துல போன அந்த நிகழ்ச்சியை ஒரு கிராஃபா நம்ம மாத்திருக்கோம். இது மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியும் நம்ம கிராஃபா மாத்தணும். அதுக்காக தான் அந்த சம்மு போடுறோம். 10 மார்க் 8 மார்க் வாங்குறதுக்காக கிடையாது இந்த சம்மு. எந்த ஒரு நிகழ்ச்சியும் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸா நீங்க மாத்த தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி நம்ம கிராஃபா மாத்த தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ the question number 1, I will copy from the book. Wait, first the constant of variation, அதை கேட்குறாங்க. the constant of variation அதுதான் வந்து k உடைய வேல்யூ. அது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. k equal to 50 அப்படின்னு போட்டு கட்டம் போட்டுக்கோங்க. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் how far, okay, how far will it travel in 1.5 hour. 1.5 மணி நேரத்துல அது எவ்வளவு தூரம் போயிருக்கும் பஸ் அப்படின்னு கேக்குறாங்க. 1.5 மணி நேரம் அப்படின்னா இது வந்து பேச்சு வழக்குல இருக்கிற நம்பர். ஆக்சுவலா இந்த நம்பரை நீங்க என்ன செய்யணும்னா 1 into 2, 2 plus 3, 2 plus 1, okay, 1 into 2, 2 plus 1, அது வந்து 3/2. 3/2 தான் 1.5 அப்படின்னு சொல்றது, 1.5 அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலா என்னதுன்னா
3/2 hours அப்படின்னு அர்த்தம். இப்படி கேட்கறதுக்கு பதில் 1.5 மணி நேரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது வந்து டைம். இந்த டைம் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ என்ன வரும்னா y = 50x அப்படின்னு போட்டுக்கிறேன். y = 50 × 3/2 போடுங்க. 1 2 is 2, இது வந்து 25. ஓகேவா? அப்போ 25யும் 3யும் பெருக்குனீங்கன்னா இது வந்து 75. y = 75. yன்றது என்னது ஆக்சுவலாக? சாரி, நான் இது இப்படி எழுதக்கூடாது. yன்றது டிஸ்டன்ஸ். இதை கிலோமீட்டர் அப்படின்னு போடுறீங்க. அப்போ 1.5 மணி நேரத்தில் வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கும்? 75 கிலோமீட்டர் போயிருக்கும். இதோட எழுதினா மட்டும் போகாது. யூ ஷுட் ரெஃபர் திஸ் இன் தி கிராஃப். 1.5 மணி நேரம்னா இந்த இடம் தான் 1.5 மணி நேரம். இதுதான் ஹவர்ஸ். இந்த 1.5 மணி நேரம்ன்றது இந்த இடம். இதுலேருந்து நேராக கிராஃப்ல போய் ஹிட் பண்ணுங்க. நான் ஹிட் பண்ணுறேன். ஓகே, 1.5 மணி நேரம். ஸோ நான் இங்கே அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் கிராஃப் ஷீட்டில் கரெக்டாக வைக்கணும். ஓகே, டாட்டர் லைனில் போடுங்க. இதுக்கப்புறம் இதை ஒய் ஆக்சிஸ் பக்கம் நீங்கள் திருப்புங்க. திருப்புனீங்கன்னா ஓகே. ஸோ நல்லா கவனிக்குது. இது 60, இது 80. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த இடத்துல வந்து 50ன்ற நம்பர், இந்த இடத்துல வந்து 70ன்ற நம்பர் இருக்கும். ஓகேவா? கரெக்டு தானா? இது 60, இது 80, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 70 இருக்கும். 70க்கும் 8க்கும் நடுவில் இந்த இடத்துல என்ன இருக்கும்னா 75 இருக்கும். ஓகே, இந்த இடத்துல 75 இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் என்னது அப்படின்னா 1.5, 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம், 75 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை கிராஃபில் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. ஸோ 1.5 மணி நேரம் நீங்கள் இந்த இடத்துல 3/2 போடுறதுக்கு பதில் 1.5 கூட நீங்கள் பெருக்கலாம். ஆர் இதை நீங்கள் இப்படியும் போடலாம். பாருங்கள், y = 50 × 1.5. இதை 5 × 15 அப்படின்னு எழுதலாம். 0 எடுத்துட்டோம்னா அது ஒரு 9 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து 75 கிலோமீட்டர் அப்படின்னு இதை நீங்கள் எழுதலாம். 75 கிலோமீட்டர்னு எழுதலாம். அண்ட் அதை வந்து நீங்கள் கிராஃபில் வந்து கண்டுபிடிச்சிருங்க. ஸோ நீங்கள் கிராஃபில் போடும்போது என்ன செஞ்சிருங்கன்னா, வேணும்னா 10 இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, 10 20 அப்படின்னு போட்டிங்கன்னா பாதி வரும்போது அதில் வந்து 25 அப்படின்னு வந்துடும், 75 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன செய்யலாம்னா, லெட் அஸ் ஆன்சர் ஃபார் தி தேர்ட் கொஷின். ஓகே, தேர்ட் கொஷின் என்னதுன்னா, தி டைம் required to cover a distance of 300 kilometer from கிராஃப்லேருந்து 300 கிலோமீட்டர் போகிறதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 300 அப்படின்னா இன்னும் நான் இதை கிராஃப் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகணும் இல்லையா நான்? சரி, ஓகே, நான் கிராஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, ப்ளீஸ் வெயிட். நீங்கள் கிராஃபில் வந்து அப்போ 300 வரலையும் வர வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்கேல் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடம் வந்து 240, இந்த இடம் வந்து 260, இந்த இடம் வந்து 280, இந்த இடத்துல வந்து 300. ஸோ இங்கே வரலையும் ஒய் ஆக்சிஸ் இருக்க மாதிரி நான் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் வெயிட். ஓகேவா? ஸோ கிராஃபையும் வந்து பெருசாக்கிக்கிறேன் அந்த லைன் மேலே வச்சு. ஸோ திஸ் இஸ் த கிராஃப். ஓகே, இப்போது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நல்லா கவனிங்க. 300 கிலோமீட்டர் the time required to cover a distance of 300 kilometer. 300 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. 300 கிலோமீட்டர்னா எது? இது வந்து டைம், இதுதான் வந்து டிஸ்டன்ஸ். இந்த இடம் தான் டிஸ்டன்ஸ், ஒய் ஆக்சிஸ் தான் டிஸ்டன்ஸ். அப்போது இதில் 300 கிலோமீட்டர்ன்றது தோ இருக்குது. இப்போ நான் என்ன செஞ்சிடறேன்னா, செலக்ட் அனதர் கலர். 300 கிலோமீட்டர்லேருந்து நான் ஒரு லைன் போட்டுடுறேன் அந்த கிராஃபுக்கு. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஹிட் ஆயிடுச்சு. அது எங்கே ஹிட் ஆச்சோ அதுலேருந்து கீழே வரைகிறோம் ஒரு லைனு. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. கீழே வரைகிறேன் அண்ட் இன்னும் எடுத்துகிட்டு வந்து ஹிட் பண்ணுறேன்.
ஸோ அது எங்கே வந்து ஹிட் ஆகுது பாருங்கள், டைமில் வந்து ஏதோ ஒரு இடத்துல தொடுது. ஸோ திஸ் இஸ் 5 அண்டு திஸ் இஸ் 6. அப்போனா இது என்ன அர்த்தம்னா 300 கிலோமீட்டருக்கு 6 hours ஆகும் அப்படின்னு அர்த்தம். 100 கிலோமீட்டருக்கு 6 hours ஆகும்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம வந்து தியரிட்டிக்கலாகவும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். கவனிங்களேன், y ஈக்குவல் டு 50x அப்படின்றது தான் அந்த டைரக்ட் வேரியேஷனுடைய ஒரு ஈக்குவேஷன். இப்போ இதில் வந்து டிஸ்டன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதில் ஒய்ன்றது வந்து டிஸ்டன்ஸ், ஒய்ன்றது தான் டிஸ்டன்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு டைம். டைம் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1.5 டைம் ரேட் வந்து நீங்கள் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க. ஆனால் இப்போ இங்கே ஒயில் வந்து 300 வந்து இங்கே தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது இதில் ஒய் ஈக்குவல் டு 300 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? ஸோ ஒய் ஆக்சிஸில் இருக்கிற நம்பர் வந்து டிஸ்டன்ஸ், எக்ஸை வந்து நம்ம டைம்னு சொல்கிறோம். இங்கே வந்து இங்கே 300 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வருது பாருங்கள், 300 ஈக்குவல் டு 50x, 300 டிவைடட் பை 50 ஈக்குவல் டு எக்ஸ். 0 0 கட் ஆகிடும். 1 5 is 5, 6 5 are 30. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6. இதுக்கு பக்கத்தில் கிலோமீட்டர் எழுதணுமா ஹவர் எழுதணுமா? எக்ஸ்ன்றது என்னது, வாட் இஸ் எக்ஸ்? இப்போ இதுக்கு இது பக்கத்தில் என்ன எழுதணும் நீங்கள்? இது வந்து ஹவர். ஒரு கிலோமீட்டர்னு மறந்து கூட எழுதக்கூடாது, அந்த யூனிட்டுக்கெலாம் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இதில் வந்து ஹவர் அப்படின்னு எழுதுறீங்க. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 hours. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாகவும் இங்கே சைடில் ஆன்சர் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அதுக்கப்புறம் கிராஃபுக்கும் வரைஞ்சிருக்கோம். ஓகே, முக்கியமாக கிராஃபுக்கு ஸ்கேல் எழுதணும் இல்லைங்களா? ரைட் தி ஸ்கேல். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தி ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு சென்டிமீட்டரும் ஒன்றாது, ஒய் ஆக்சிஸில் இருக்கிற ஒரு சென்டிமீட்டரும் ஒன்றாது. கவனிங்க, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற ஒரு சென்டிமீட்டரும் ஒரு ஹவருக்கு ஈக்குவல், ஒரு ஹவருக்கு ஈக்குவல். ஓகே, நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஆன்சர் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ஒரு ஹவருக்கு ஈக்குவல். இது பாருங்க, இதில் ஒன்று 20 கிலோமீட்டருக்கு ஈக்குவல். இது ஒன்று 20 கிலோமீட்டருக்கு ஈக்குவல். ஒருவேளை நீங்கள் கிராஃப் வந்து 10 கிலோமீட்டருக்கு போட்டிருந்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போடுறீங்க. ஓகே, இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கேலுக்கு கீழே மார்க் இருக்கும். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகேவா? if you want you can take the screenshot. நீங்கள் அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதை ட்ரா பண்ணி எனக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு see your graph. புக்கில் வந்து டைமை வந்து மினிட்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க, நம்ம ஹவர்ஸ்லேயே வச்சு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து 10 போட்டாலும் 300 வரையும் உங்கள் கிராஃபில் ரீச் ஆகுதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேலில் வந்து ஆல்ட்ரேட் பண்ணணும். ஸ்கேலில் எந்த தப்பும் வரக்கூடாது. வில் see in the next class.